ஸ்டார்ட்டா? ஓ ஷிட். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு சினிகாசம். இன்னைக்கு நான் தனியாக தான் இருக்க போகிறேன். ஏன்னா இன்னொருத்தர் இங்கே இருக்க வேண்டியவர் படம் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விடுதலை பார்ட் 2வோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பிகாஸ் வெற்றிமாறன் தொடர்ந்து எல்லா படமுமே அவர் ஹிட்டாக தான் கொடுத்துருக்காரு. லைக் ஒரு ஸ்டோரி வைஸ் அண்ட் மேக்கிங் வைஸ் ரெண்டுமே அவர் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிடுவார். ஸோ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருமே எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா, தமிழ் சினிமா இல்லை நார்மலாக எந்த சினிமானாலுமே பார்ட் 2னா ஊற்றிக்கும், அவ்வளோதான், நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தாங்க. பட் அதெல்லாம் அது உடச்சி தள்ளி விடுதலை பார்ட் 2 ஒன் ஆஃப் த பெஸ்ட் கல்ட் ஃபிலிமாக அவுட்புட் வந்திருக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற டயலாக்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் ஓப்பனாக ஒரு சில பேரை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் நிறையா கம்யூனிசம் பற்றி தான் நிறையா அந்த டயலாக்ஸ்லேயே பேச பார்த்துருக்காங்க. ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் படத்துக்கு. அண்ட் மோரோவர் அந்த மெசேஜஸ்லாம் கன்வே பண்ணுற விதமாக அது ஸ்டோரியோட லிங்க் பண்ணி அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு தனி இதுதான். அது வெற்றிமாறன் சார் பயங்கரமாக பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு சொல்லணும்னா, அஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த ரோலுக்கு ரொம்ப ஆப்டா இருந்தார் அந்த ரோலுக்கு. அண்ட் அவரோட வாய்ஸ்ல அந்த மெசேஜஸ்லாம் வரும்போது அது என்னமோ ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. அவர் சொல்ற அந்த ஸ்லாங்கும் அந்த ஒரு வாய்ஸ் டோனும் ரொம்ப பர்ஃபெக்டா அந்த சொல்ல வேண்டிய மெசேஜஸும் அந்த டயலாக்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் ஆச்சு. அண்ட் சூரி இந்த படத்துல கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்குன்ட்டு எதுவுமே இல்லை, சூரிக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு ஒரு சில பர்டிகுலர் சீன் ஒரு எலிவேஷன் இருக்கும், அது பயங்கரமா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸோட சியரோட பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா, மஞ்சு வாரியருக்கும் அப்படிதான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ப்ராப்பராக அந்த ரோலுக்கு ஆப்டாக இருந்தாங்க. அந்த ரோல் என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப ஆப்டாகவே பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்ததுன்னா, கருணாஸோட பையன் தான், கேன் கருணாஸ் தான். அவர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார், கருப்பன்னு சொல்லிட்டு. முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஒரு கேரக்டர்ல தான், அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல இருந்து அந்த கதையை டோட்டலாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போகுமே. மற்றபடி மேக்கிங் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப அந்த ஃபாரஸ்ட்ல எடுக்கிற அந்த போர்ஷன்லாம் உண்மையிலே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் கலர் டோன்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அந்த ஒரு ப்ரெசன்ட் அந்த ஃபாரஸ்ட்ல நைட்டில் எடுத்த அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மேக்கிங்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் வேற சொல்ல போனோம்னா, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு பர்சனலாக மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஏன்னு சொல்லணும்னா, நீங்க கேட்கலாம், இளையராஜாவே நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது, ஒரு மெலடி சாங்ஸ் அந்த மஞ்சு வாரியருக்கும் விஜய் சேதுபதிக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரிக்கு கொண்டு வர அந்த மெலடி சாங்ஸாக இருக்கட்டும், அப்படி இன்னொரு மெலடி சாங்ஸ் இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் அந்த ஒரு சில எலிவேஷன் சீன்ஸ் இருக்கும், அதுக்கு அந்த பிஜிஎம் ஆப்டா இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக தோணல. பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற படம்லாம் பார்த்துருக்கோம், அசுரன் ஆகட்டும் இல்லை வடச்சென்னை ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கிற படத்துல நம்ம பிஜிஎம் தான் அங்கே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த மாதிரியான இம்பேக்ட் இதுல கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ பிஜிஎம்ஸ் இன்னும் பெட்டராக இருந்துக்கலாம். மற்றபடி சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பிஜிஎம் தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா, வெற்றிமாறன் அவர் பயங்கரம். அவர் வெற்றிமாறன் கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காங்க. எந்த படமுமே இப்போ வரைக்கும் ஃப்ளாப் கொடுக்கல. ஸோ பார்ட் 3
வரும்னு சொல்லியிருக்காங்க, வரும்னு ஒரு ரூமர் தான் வந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து ஒரு எண்டிங் வந்து கிளிப் ஹேங்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது வந்து இதோடய முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலேயும் எடுக்கலாம். ஸோ விடுதலை பார்ட் 3 வந்து வருமா வராதாங்கிற வந்து வெற்றிமாறன் தான் டிசைட் பண்ணோம். உண்மைக்கே கிளிஃப் ஹேங்கர்னா கிளைமேக்ஸில் வந்து கிளிஃப் ஹேங்கரில் தான் விட்டுட்டு போயிருப்பார் சூரி. ஸோ அது படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமாங்கிறது ஒரு டவுட் தான். பிகாஸ் ரொம்ப ராவாக, ரொம்ப கல்ட்டாக, ரொம்ப ஒரு மாதிரி ரத்தம் அது இதுன்ட்டு எல்லாமே வரும். பட் ஆனால் ஒரு மெசேஜ் வந்து ப்ராப்பராக கன்வே ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் போய் பார்க்கலாம். எல்லாரும் இதை வந்து தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.